சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கழுவிக்கோ. சரி, நீ ரெஸ்ட் எடு. நிகிதா, நிகிதா, நிகிதா. என்னாச்சு? குடுத்துட்டியா? அக்கா, அந்த அர்ஜுன் பெட் ஃபுல்லா வாமிட் பண்ணி வச்சிருக்கான்க்கா. அத க்ளீன் பண்றதுக்காக தான் அவன் என்ன கூப்பிட்டிருக்கான் போல. க்ளீன் பண்ணிட்டியா? என்னக்கா நீங்களும்? ஐயோ, எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. நான் எப்படிக்கா க்ளீன் பண்ணுவேன்? அதான் நான் வந்துட்டேன். ஏய், அப்படியே விட்டுட்டு வருவ? போய் க்ளீன் பண்ண. அம்மா கிட்ட என்னமோ பெருசா அர்ஜுன நான் பாத்துக்கிறேன்னு பில்டப் எல்லாம் கொடுத்த, மறந்துட்டியா? அக்கா, அதுக்காக இதெல்லாம் எப்படி? என்னால முடியாதுக்கா. இத பார், இதையெல்லாம் நீ செஞ்சாதான் அர்ஜுன் உனக்கு கிடைப்பான். அவன் சொத்தும் நமக்கு கிடைக்கும். புரியுதா? என்னடி அர்ஜுன் வாமிட் எடுத்துட்டான்னு சொன்ன? ஆனா இங்க பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே. எனக்கும் அதான்க்கா தெரியல. அதுக்குள்ள யார் இதெல்லாம் கிளீன் பண்ணிருப்பாங்கன்னே தெரியலையேக்கா.
சரி நீ வா. மேடம் மேடம் வாங்க மேனேஜர். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன திடீர்னு? வாங்க வாங்க. என்ன விஷயம்? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சொல்றேன் மேடம். வாங்க மேனேஜர். சொல்லுங்க. என்ன விஷயம்? எல்லாமே நல்ல விஷயம் தான் மேடம். நல்ல விஷயமா? புது வருஷம் பிறந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்க. மேடம், நம்ம அர்ஜுன் சார் பேர்ல ஆரம்பிச்ச கம்பெனியோட மொத்த மாச டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளோ? கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுங்க மேடம். மேனேஜர், இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் போதும். நீங்களே சொல்லுங்க எவ்வளோன்னு. நீங்களே பாருங்க மேடம். ஆ. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3.5 கோடி மேடம். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஆமா மேடம். நம்பவே முடியல. ஒரு மாசத்திலேயே இந்த அளவுக்கு டர்ன் ஓவர் வந்திருக்கா? ஆமா மேடம். நாங்களே எதிர்பார்க்கல மேடம். நம்மளோட இந்த ஸ்வீட்டுக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு மேடம். அது மட்டும் இல்லாம துபாய், சிங்கப்பூர், மலேசியான்னு எக்ஸ்போர்ட் பிசினஸ்லயும் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு மேடம். அடுத்த மாசம் இன்னும் அதிகமானாலும் ஆகலாம் மேடம். ம். இதுக்கெல்லாம் அந்த மலர் தான் காரணம்னு இந்த செண்பகவல்லி வேற ரொம்ப துடிக்குமே. நிஜமாவே நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. ஏங்க, பாத்தீங்களா நம்ம கம்பெனியோட ரீச்ச? ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குமா? இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு முதல்லயே தெரியும். இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு. ஏன்னா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சது மலராச்சே. இதுக்கெல்லாம் காரணம் மலர் மட்டும்தான். அவளோட கைப்பக்குவம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சொல்லல, இந்த கிழவனுக்கு மலரை பாராட்டலன்னா தூக்கமே வராது. அக்கா, முதல்ல இந்த பழைய பீஸ ஆள் வச்சு காலி பண்ணணும்க்கா. ஆ, மலர்,